செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு, ஒருவர்க்குன்னா ஒருவர். செயற்பாலதோறும் செய்ய வேண்டியது என்னதுன்னா அரணே அறச்செயல்கள் செய்யணும். என்ன அறச்செயல்கள்? மனம் தூய்மையா இருக்கணும். எல்லார்ட்டையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்டே எல்லார்ட்டையும் எப்பவுமே அன்பா இருக்கணும். முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யணும். எப்பவுமே நல்ல மனதோடு இருக்கும்போது இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். செய்யக்கூடாதது என்னன்னா உயர்பாலங்கிறது செய்யக்கூடாத தோறும் பழி. பழிங்கிறது தீய செயல்கள். தீய செயல்களை ஒழித்திடணும். நம்ம மனதுக்குள்ளே அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நல்ல எண்ணம் தான் இருக்கணும். தோறுங்கிறது அசை சொல். இந்த சொல்லுக்கு பொருள் கிடையாது. பாழம் இந்த குரலுடைய ஓசைக்காக வந்த சொல். அரணேங்கிறது இதை உறுதிப்படுத்தி சொல்லுங்க. செய்யணும். கண்டிப்பா அறம் செய்யணும். கண்டிப்பா நீ தீய செயல்களே செய்யாதங்கிறது உறுதிப்படுத்தி சொல்வதற்காகவும் இந்த ஏகாரம் வந்திருக்குது. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. பொருள்: செயற்பாலது செய்ய வேண்டியது, அரணே நல்வினையே, உயர்பால ஒழிக்க வேண்டியது, பழி தீவினையேன்னு இருக்குல்ல, அந்த தீய செயல்களே செய்யக்கூடாதுங்கிறது உறுதிப்படுத்தி சொல்லதுக்காக தான் இந்த ஏகாரம் போட்டிருக்கான். விளக்கம்: ஒருவர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நல்ல செயல்களே செய்ய வேண்டும், தீய செயல்களை செய்யக்கூடாது.